வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட்ரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தபால் துறையில் வந்திருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு 2021 வந்திருக்கக்கூடிய 6500 வேகன்சிஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இது வந்து முழுக்க இந்தியா போஸ்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தானா, அடுத்தது இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகும். இதுக்கு வந்து நோ ஃபீஸ், SC/ST PWD கேண்டிடேட்ஸ் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபீஸ் எதுவும் இல்லை. மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100 rupees மட்டும் சார்ஜ் பண்ணுறாங்க. இதுக்கு எப்படி முழுமையாக அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஃபேக்ட்ரி சேனலுக்கு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் வந்து குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்திருக்கூடிய வேலைவாய்ப்பு தான். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6500க்கு மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு என்னென்ன போஸ்டிங்னு பாருங்கள். அசிஸ்டன்ட் ஆடிட் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட், அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்பெக்டர் போஸ்ட், அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், இது மாதிரி இருக்குது. இதில் 17வது பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற போகிற இந்த வேலைவாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்தியா போஸ்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் இதில் பாருங்கள் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படின்னு. அதாவது பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இது மாதிரியான நிறையா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இன்க்ளூடிங் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டுங்கிறது வந்து 17வது வேகன்சியாக இருக்குது பாருங்கள். இன்ஸ்பெக்டர் போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்துருக்கூடிய வேலைவாய்ப்பு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அசிஸ்டண்ட், அடுத்தது அசிஸ்டன்ட் சூப்பரிண்டென்ட், அடுத்தது டிவிஷனல் அக்கௌண்டன்ட், சப் இன்ஸ்பெக்டர். ஸோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிறது நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இதுலேருந்து கொடுத்துருக்கக்கூடிய வேகன்சி. அடுத்தது ஆடிட்டர், இது பார்த்தீங்க அப்படின்னா இது ஆஃபீஸர்ஸ் அண்டர் CGDA அது கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்கௌண்டன்ட், இது மாதிரியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அசிஸ்டண்ட், இது எல்லாமே வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ் இதுலேருந்து வந்துக்கூடிய வேலைவாய்ப்பு. சரிங்களா? ஸோ இதுக்கு வந்து இந்த வேலைவாய்ப்பில் முக்கியமாக போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது வந்து 17வது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது வந்து எதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் இந்த வேகன்சிஸுக்கு ஒவ்வொரு வேகன்சிஸ்க்கும் நீங்கள் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. இதில் வந்து நீங்கள் 17வது இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் போஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், இதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. ஜென்ரலாக நீங்கள் வந்து இந்த போஸ்டிங்க்கு இந்த நோட்டிஃபிகேஷனில் போய்ட்டு நாங்கள் எப்படி கொடுத்துருக்குறோமோ அது மாதிரி நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இதில் 32 வேகன்சிஸ் டிவிஷன் இருக்கு இல்லைங்களா, நேம் ஆஃப் த போஸ்ட், இதில் வந்து நீங்கள் எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் படிக்கக்கூடிய எக்ஸாம் சிலபஸ் எல்லாமே வந்து காமன் தான். ஸோ அந்த சிலபஸை பற்றி நம்ம இந்த வீடியோலேயே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் எந்த பற்றி படிக்கணும், எந்த புக்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்க்கலாம். இதில் வேகன்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா 6506 கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் வந்து நேஷ்னாலிட்டி வந்து இந்தியனாக இருந்தால் போதும். ஏஜ் லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது உங்களுக்கு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 1994 இருந்து 2003க்குள்ளே வந்து அதாவது இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 20 to 27 கொடுத்துருக்காங்க, 20 to 30 கொடுத்துருக்காங்க, 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து SC/ST கேண்டிடேட்டுக்கு 5 இயர்ஸும், OBCக்கு 3 இயர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா PWDக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் BC வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இதில் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அப்புறம் 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி தான் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வேகன்சிஸ் பார்த்துட்டோம். அடுத்தது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோலேயே பார்க்கலாம். ஸோ இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய பேஜ், இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஆடிட் ஆஃபீஸர், இதில் பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இன்னொன்று ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே வந்து அப்ளை பண்ணலாம். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 12th வந்து 60% ஆஃப் மார்க்ஸ் இன்
நீங்கள் இதில் மற்ற அதாவது ஆல் அதர் போஸ்டிங் எல்லாமே வந்து நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் இன்க்ளூடிங் பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அதர் போஸ்டிங்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணலாம்னா ஜூனியர் ஸ்டாட்டிக்கல் ஆஃபீஸர் இந்த போஸ்டிங்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது ssc.in ssc.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோகிராஃப் அதாவது உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஃபோட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா 20 கேபிக்குள்ளேருந்து 50 கேபிக்குள்ளே வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். இது வந்து மேலுக்கு மட்டும்தான் வந்து 100 ருபீஸ், ஃபீமேலுக்கு வந்து ஃப்ரீ தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து எங்கே போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர், மதுரை, சென்னை, புதுச்சேரி, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இது மாதிரியான கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு முக்கியமான டீட்டெயில்ஸ் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டயர் 1 டயர் 2 எக்ஸாமினேஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து 50 மார்க்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு டயர் 1 எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1 hour கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேப்பர் 1-2க்கு பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு 100 கொஸ்டின்ஸ் 200 மார்க்ஸ். சரிங்களா? மார்க்ஸ் வந்து 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே பேப்பர் 2ல் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா 100 நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸு. ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 4 பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் இதுக்கு வந்து 100 கொஸ்டின்ஸு 200 மார்க்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. என்னென்ன அதாவது சிலபஸ் என்ன படிக்கணும், என்ன படித்தா உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது வந்து என்ன சிலபஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ இதை மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. மற்ற எல்லாத்தையும் வந்து நீங்கள் படிக்க தேவையில்லை. ஸோ அவங்க கொடுத்துருக்க சிலபஸை மட்டும் படிங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டிவ் சிலபஸ் டயர் 1 ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இதில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸை மட்டும் நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க அப்படின்னாவே போதுமானது. அடுத்தது ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் நீங்கள் படிக்கணும். இதில் இருக்கக்கூடிய இந்த சிலபஸ் படி வந்து நீங்கள் வந்து அதாவது இதுக்கு எப்படி படிக்கணும் அப்படின்னா இந்த சிலபஸ் வந்து எந்தெந்த புக்ஸில் இருக்கோ அந்த புக்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி படிங்க. அடுத்து இண்டிகேட்டிவ் சிலபஸ் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் கொடுத்துருக்காங்க. பேப்பர் 2 இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ அதே மாதிரி பேப்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க அது எல்லாத்தையுமே. இதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்ஸ் மூலமாக நீங்கள் உள்ளே வந்துட்டு இதை பற்றி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்துக்குங்க. அடுத்து பேப்பர் 4க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், ஃபினான்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.